வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதனால கீழே ஒரு வாழை இலையை வச்சுட்டு வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி, சரிங்களா, பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே தான் குத்து விளக்கு ஆவாகனம் பண்ணணும். ஸோ குத்து விளக்க நம்ம வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், பூ வைப்பாங்க, சரிங்களா. பூ என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம். ஸோ பூ எங்கே வைப்பாங்க, குத்து விளக்கோட தலைப்பகுதியில் வைப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், அதுவும் தலைப்பகுதியில் தான் வைப்போம் பூவை. இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே சின்ன ஒரு தவறு நடக்குது நம்ம விளக்கு ஏற்றுறதுல அப்படின்னு பார்த்தோம்னா, தீபம் எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தால் வந்து அந்த சுடர் வந்து ஒரு வெப்பத்தை விழும்போது அந்த வெப்பத்தால் அந்த மலர் வந்து கருக ஆரம்பிக்கும். இல்லைனா அதிலே எண்ணெயில் விழுந்துடும் கீழே தவறி. அப்போ என்ன ஆகும், அந்த சுக்கிரனோட அமைப்பு, அந்த மகாலட்சுமியின் அமைப்பு ஒரு பக்கம் வணங்கவும் செய்கிறோம், அதே பூ எண்ணெயிலே விழுந்துரு இல்லை கருகிடுது. அப்போது அந்த ஒரு தன்மை வந்து மாறிடுது பார்த்தீங்களா, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்துவேலை கூட தண்டு பகுதி வருது பாருங்க, அங்கே தான் பூ வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து வாழை இலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே பச்சரிசி போட்டிருக்கோம், கீழே ஃபுல்லாக பூவால் அலங்கரிச்சிட்டு அதுக்கு நடுவில் குத்து விளக்கு வைக்கணும். குத்து விளக்கு வச்சாலும் சரி, அப்படி இல்லை நம்ம காமாட்சி மலை வைக்கிறோம் அப்படின்னாலும் அது மாதிரி கீழே மலர்களை வச்சுட்டு நடுவில் காமாட்சி மலை வைக்கணும், சரிங்களா. இந்த காமாட்சி மலைக்கு வச்சாச்சு, அவர் குத்து விளக்கு வச்சிட்டோம். குத்து விளக்கு வச்சு முடிச்சதும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெறும் காலியாக இருக்கிற விளக்குல திரி போடக்கூடாது. இப்போ சமைக்கிற பாத்திரம் இருக்கு பாருங்க,